சீராம்பாளையம் சிறையில் திருவையாறு 86 ஆண்டு இசை விழா கோலாகலம். பாரம்பரிய இசை, தமிழ் இசை, கர்நாடக இசை சங்கமான ஆன்மீக விழா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சீராம்பாளையம் சிறையில் திருவையாறு சிறை தமிழிசை சங்கம் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் 86ஆம் ஆண்டு சிறையில் திருவையாறு இசை விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை ஒட்டி தை மாதம் முதல் மற்றும் 2ஆம் நாட்களில் நடைபெறும் இந்த இசை விழா இப்பகுதி மக்களிடையே சிறையில் திருவையாறு என்ற பெயரில் புகழ் பெற்றுள்ளது. மாலை 7 மணிக்கு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி புறப்பட்டவுடன் உற்சாகத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து திருவீதி விழாவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு நேரத்தில் தமிழ் இசை, கர்நாடக இசை, ஆன்மீக இசை நிகழ்ச்சிகள் முழு அரங்கேற்றங்களுடன் நடைபெற்றன. உலக புகழ் பெற்ற திருவையாறு தியாகராஜ ஆராதனையை போலவே இவ்விழாவிலும் கர்நாடக இசை கலைஞர்கள் மற்றும் இசை ஆர்வலர்கள் ஒன்று கூடி தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சர்த்தனான கீர்த்தனங்களை ஒரே குரலில் பாடி இசை அஞ்சலி செலுத்தினார். கர்நாடக இசையுடன் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற இசை, கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இவ்விழாவில் முக்கிய இடம் பெற்றன. இதன் மூலம் செவ்வியல் இசையும் நாட்டுப்புற இசையும் ஒன்றிணைந்து இசை சங்கீதமாக விழா திகழ்ந்தது. மேலும் தமிழிசை ஊக்குவிக்கும் வகையில் தேவரம், திருவாசகம், தமிழ் இசை பாடல்கள், பாரதியார், பாரதிதாசன் பாடல்கள், முருகப்பெருமான் மற்றும் ஐயப்ப சுவாமி பாடல்கள் உள்ளிட்ட ஆன்மீக இசை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி, திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு 24 மணி நேரம் இடைவிடாத இசை நிகழ்ச்சிகளை வழங்கி பக்தர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்தனர். இது குறித்து சிறை தமிழிசை சங்கத்தின் தலைவர் காளிமுத்து கூறுகையில், மறைந்து வரும் பாரம்பரிய இசைக்கலைகள் இளைய தலைமுறைகளிடம் கொண்டு சேர்ப்பதும் கிராமப்புற மக்களிடையே தமிழிசை மற்றும் கர்நாடக இசையின் சிறப்புகளையும் பரப்புவதுமே இவ்விழாவின் முக்கிய நோக்கம். தை மாதம் தொடங்கினாலும் ஊரே விழா கோலம் பூண்டு இசை மழையில் நனைவது இப்பகுதி மக்களின் தனிச்சிறப்பாகும் என்றார். விழாவின் ஒரு முக்கிய பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த தபேலே வாசிப்பாளர் மணிகண்டனின் மக்களான சகோதரனின் அர்த்தவர்ஷினி, ஸ்ரீ அர்த்தவர்ஷினி ஆகியோருக்கு தமிழ் இசை வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இன்னிசை இளவரசிகள் என்ற விருது வழங்கப்பட்டது. மேலும் தென்காசியை சேர்ந்த ஹரிஹரன் பரமசிவம் அவர்களுக்கு லாய கலாநிதி என்ற சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறை தமிழிசை சங்க தலைவர் காளிமுத்து தலைமை வகித்தார். சங்கத்தின் செயலாளர் கிருபானந்தம், மணிமாறன், கார்வேந்தன், ராஜகோபால் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஏராளமான இசை ஆர்வலர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இசை விருதினை ரசித்தனர். பேட்டி செல்வி சண்முக பாக்கியசீஸ்வரி, கர்நாடக இசை பாடகி பேட்டி மணிகண்டன் தபேலே வாசிப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திற்கு அருகே உள்ள சீராம்பாளையம் கிராமத்துல பாத்தீங்கன்னா கர்நாடக இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சீரையில் திருவையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை விழா வருஷம் நடத்திட்டு வர்றாங்க. இந்த கிராம மக்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து, அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைஞ்சு வருஷம் தை மாதம் பிறந்தாலே போதும் ஒரு 4-5 நாள் திருவிழாவா இந்த விஷயத்தை எடுத்து கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன காலகட்டத்துல கர்நாடக சங்கீதத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க இந்த விழா நடத்துறது எங்களை மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. அதே போல இங்க பாடினோனாலே எங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லா நல்ல கச்சேரிகள் கிடைக்கும். ரொம்ப ஒரு லக்கியான ஒரு இடமா இருக்கும். இந்த மேடை என்னைய போல பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையில தை முதல் நாள் இங்க பாடிட்டு போனாலே எங்களுக்கு நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கும். எங்களோட இசையில நாங்கள் ரொம்ப முன்னேறி போய்கிட்டே இருப்போம். என்னோட பேர் சண்முக பாக்யஸ்ரீ. நான் திருப்பூரை சேர்ந்தவர். நான் ஒரு கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர். நான்
நிறைய கோயில்களில் பாடியிருக்கேன். தமிழ்நாடு அரசோட விருதுகள்லாம் வாங்கியிருக்கேன். அறநிலைத்துறை பழனியில் வந்து தைப்பூசத்துக்கு பழனியில் பாடுறேன். திருச்செந்தூரில் பாடியிருக்கேன். பெரிய முக்கியமான திருத்தலங்களில் பாடியிருக்கேன். சபாக்களில் பாடியிருக்கேன் மெட்ராஸில். அதெல்லாம் இருந்தாலுமே இங்கே வந்து பாடினாதான் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறதோடு சேர்த்து சீராம்பாளையத்துக்கு வந்து கச்சேரி பண்ணினாதான் அந்த தை பொங்கல் வந்து எங்களுக்கு இனிமையானதாக இருக்கும். மேலும் இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியை அறிமுகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட குருநாதர் மூலமாக கவிக்கோ திருப்பூரை சேர்ந்த கவிக்கோ ஸ்ரீதர் குமார் ஐயா அவர்கள் இந்த விழாவில் வந்து 40 வருட ஆண்டுகளாக என் குருநாதர் வந்து பங்கேற்று வந்திருக்கிறார். அவர் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விழா நடக்குதுன்னு சொல்லி என்னை இங்கே பாட கூட்டிகிட்டு வந்தார். நான் ஒரு 6 வருஷமாக பாடிட்டு இருக்கேன். மேலும் இந்த விழா பார்த்தீங்கன்னா 86 வருஷமாக நடக்குது. நான் இன்னைக்கு பாடுறது பார்த்தீங்கன்னா 86வது ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறவர் பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த திரு கிருபாகரன் ஐயா அவர்கள். அவரும் சீராம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான். ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற உற்சாகமே வந்து எங்களுக்கெலாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த பாடுறதுக்கு. அவங்க வந்து எங்களுக்கு நடுவில் கிஃப்ட் வேறு தருவாங்க. எங்களுக்கு கொடுக்குற சன்மானம் இல்லாமல் பாராட்டி கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இன்னும் நல்ல நல்ல பாடல்கள் புதுசாக தேர்ந்தெடுத்து பாடுறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த ஊக்கத்தையும் தருது. எனவே இந்த இசை விழா வந்து முருகனுடைய திருவருளால் இன்னும் பல வருடங்கள் 86ங்கிறது இன்னும் ஒரு 186 வருஷங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த குடும்பத்தினுடைய தலைமுறைகள் வந்து எச்சாய்க்கிட்டே வர்றாங்க. இன்னும் 10, 20, 30 தலைமுறைகள் கூட வந்து இந்த விழாவை எடுத்து நடத்தி எங்களை போன்ற இசைக்கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது தாராபுரம் அருகில் இருக்கக்கூடிய சீராம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் 86 ஆண்டுகளாக இசைக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாபெரும் விழா நடத்திட்டு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலேயே நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை. பல்வேறு ஊர்களுக்கு போய் நாங்கள் இந்த மாதிரி இசை விழாவில் கலந்துருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோம். என்னுடைய புதல்விகள் பொள்ளாச்சி சகோதரிகள் அமிர்தவர்ஷினி மணிகண்டன், ஸ்ரீகிருஷ்ணி மணிகண்டன். இவர்கள் இந்த வருஷம்தான் முதல் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த வந்த உடனே இவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமும் வரவேற்பு கொடுத்து இவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த மேடை அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் ஒரு கிராமம் பல்வேறு கலைஞர்கள் தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் 3 தலைமுறை 4 தலைமுறையாக வந்து இங்கே பாடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களைப் போல கலைஞர்களும் வந்து பாடினதில் நாங்கள் பெருமைப்படுறோம். அது மட்டும் இல்லாத ஒரு 4-5 தலைமுறைகளாக இங்கே இந்த ஊர் மக்கள் சிரத்தையோட இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசைக்கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்கம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையும் நடக்கணும், ஒவ்வொரு கிராமங்கள்லையும் நடக்கணும். கிராமங்கள் மட்டுமல்ல, அரசாங்கம் இதுக்கு பேர் உதவி செய்யணும். ஏன்னா இசையை வாழ்வாதாரமாக கொண்ட கலைஞர்கள் தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க. இசையை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது அவங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யலைன்னா இசை துறையானது மலிஞ்சுக்கிட்டே வரும். இசை கலைஞர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. இது ஒரு பாரம்பரிய இசைக்கலை. இந்த கலை வந்து வளர்க்கறதுக்கு கண்டிப்பாக இதுபோல் கிராமங்கள் எடுத்து செய்கிற மாதிரி அரசாங்கம் செய்தோம்னா பல்வேறு கலைஞர்கள் இதை வாழ்வாதாரமாக எடுத்துக்கொண்டு மேலே வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விழாவுக்கு எங்களை அழைத்தமைக்காக சீராம்பாளையம் மக்களுக்கும் இந்த விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.